பாவம் ராசாத்தி நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா. அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மனசு உடைஞ்சு போயிட்டா. ஹலோ அண்ணே, அண்ணா கொஞ்சம் பொறுத்துக்குங்கண்ணே. அண்ணே லோடு வந்துருண்ணே, வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாண்ணே, ஆமாம். வைக்கிறேன். அம்மா ராசாத்தி, ஆளாளுக்கு மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. அண்ணாச்சி, ஹலோ அண்ணாச்சி. அண்ணாச்சி லோடு அனுப்பியாச்சு அண்ணாச்சி, ஒரு 1 ஹவரில் வந்துடும் உங்களுக்கு. ராசாத்தியா? ராசாத்தி கொஞ்சம் வெளியே போயிருக்கா. நான் வந்ததும் உங்களுக்கு கணக்கை பார்த்து நான் அனுப்பிடுறேன். சரி 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 அனுப்பிச்சு வச்சிடறேன். ஐயோ அண்ணே, லோடு ஏத்தியாச்சுண்ணே, உங்களுக்கு தான் ஏத்திருக்கு. ஆமா இப்பதான் ஏத்துனேன். ஆமாண்ணே. வந்துடும். அண்ணே முடியலண்ணே, என்னால சமாளிக்க முடியலண்ணே. ஆளாளுக்கு போன் போட்டபடியே இருக்காங்க. அண்ணே உள்ள போன ராசாத்தியும் கதவு திறக்காம இருக்கா, மாப்பிளையும் சென்னை கிளம்பி போயிட்டான். என்னதானே பண்றது? வருவாளகரே, எனக்கு கொஞ்ச நேரம் சமாளி. அண்ணே சமாளிக்கிறத பத்தி பிரச்சனையே இல்லைண்ணே. அண்ணே இப்ப நம்ம எப்படி இடம் பார்க்க போறோம், எங்க வச்சு காய்கறி கட் பண்ண போறோம், எப்ப லோட ஏத்த போறோம், எதுவுமே தெரியலண்ணே. சூப்பர்வைசரி ஆட்களையும் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிட்டோம். இப்ப இவ இப்படி உட்காந்துட்டு இருந்தா நான் என்னதானே பண்றது? எல்லாம் பாத்துக்கலாம், விடு, பதட்டப்படாத. என்னத்தை பார்க்க போறோன்னே தெரியலண்ணே. இன்னைக்கு லோடு அனுப்பலனா கம்பெனி இழுத்து மூட வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. ஐயோ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எனக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, இங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இலக்கியா, உனக்கு ஓன் பிரச்சனை. உன்ன மாதிரியே எங்களையும் வீட்டுல இருந்து வேலை பாருன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. இனிதான் இடத்தையே தேடணும், காய்கறி வெட்டி லோடு அனுப்பணும். என்னமோ பண்ணுங்க.
இப்போவாது வெளியே வந்தியம்மா. ஃபோன் மேல ஃபோன் வருதுமா. என்ன ரசத்தி இப்படி பண்ணிட்ட? பொன்னி ஆ. ராசத்தை காப்பி போட்டு கொடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணி. அண்ணா ஆ. என்ன 20 நிமிஷத்துல நம்ம வீட்டு முன்னாடி சூப்பர்வைசர் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இருக்கணும். உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. எதுக்குமா? கேள்வி கேட்காம நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அண்ணா. சரிம்மா. ஹலோ, அண்ணி ஆ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. அவங்களுக்கு காஃபியும் சாப்பிடறதுக்கு பிஸ்கெட்டும் ரெடி பண்ணுங்க. என்ன விஷயம் ராசாத்தி? காரணம் சொல்லலைன்னா ஏற்பாடு பண்ண மாட்டீங்களா? வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும். டீ காபி குடிக்கிறவங்க குடிச்சிட்டு வாங்க போங்க. போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போங்க. அண்ணே இப்போ 2 டீயை போடுங்க. வாங்க வாங்க அண்ணே, வாங்க. 2 டீ போடுங்கண்ணே. நீங்கள் டீயை போடுங்கண்ணே. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க. அண்ணே ஒரு லெமன் டீ. சரிங்க சார். ஒரு லெமன் டீ கொடுங்க. ராசாத்தி, இப்ப நீ என் மேல கோவப்பட்டிருக்கிறது எனக்கு கவலை கிடையாது. ஆனா உன் சூழ்நிலையை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. பாவம் ராசாத்தி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காளோ. நம்ம வேணா ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ரசதி போன் அடிக்கிறது காதுல விழலையா? ரசதி மாப்பிள்ள தான் ஃபோன் பண்றாருமா. எடுத்து பேசுமா, ஏதோ நினைச்சு போறாரு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். ஏன் ராசாத்தி ஃபோன் எடுக்கல? ஒருவேளை கவனிக்கலையோ? சரி, அழகு அங்கே தானே இருப்பான். அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சூப்பர்வைசர் ஃபேக்டரி ஆட்கள்லாம் வந்துருவாங்க. சரியா? மாப்பிள்ள கூப்பிடுறான். ஹலோ, சொல்லு மாப்பிள்ள. டேய், ராசாத்திக்கு ஃபோன் போட்ட, ஓ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. பக்கத்துல இருந்தா கூட நான் அவகிட்ட பேசணும். சரி மாப்பிள்ள. இந்த மாப்பிள்ள. ஹலோ மாப்பிள்ள, தங்கச்சி பக்கத்துலயும் இல்ல தூரத்துலயும் இல்ல. நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன் மாப்பிள்ள. நேரமே சரியில்லை. இவங்க வராங்களா இல்லையான்னு தெரியலையே. அழகு பேசுறத பார்த்தா ராசாத்திக்கு நம்ம கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவளுக்கு இன்னும் நம்ம மேல இருக்கிற கோவம் போல இருக்கு. என்ன இருந்தாலும் தப்பு நம்ம மேல தானே. ராசாத்திக்கு கோவம் குறையட்டும், அப்புறம் பேசிக்கலாம்.
வாங்கம்மா வாங்க, எல்லாரும் இங்க இருங்க, வந்துடுறேன். சரிங்க சார். அக்கா வணக்கம். வணக்கம். எல்லாரும் வந்துட்டாங்கக்கா. ஆ. வணக்கம். வாங்க. வணக்கம்க்கா. வாங்க வாங்க. அனி, எல்லாருக்கும் காஃபி பிஸ்கெட் ரெடி பண்ண சொன்னனே. ரெடியா இருக்கு ராசதி. சரி, எல்லாருக்கும் கொடுங்க. ம், வாங்க அத்தை. சரிக்கா. அக்கா எல்லாரும் இங்க இருக்க சொல்லியிருக்காங்க, வந்து பேசுவாங்க. சரியா? வாங்கி எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. தேங்க்ஸ்மா. ஆமாண்ணே. சரிங்கண்ணே, அப்பெல்லாம் அனுப்பி ஒரு நாள் விடுறேன். வாங்கிட்டு போயிடுங்க. வைக்கிறேன். டீ காப்பிலாம் குடிச்சிட்டீங்களாப்பா? குடிச்சாச்சு. நீங்கண்ணே? குடிச்சாச்சு. சரி, கப்பல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருங்கம்மா. என்ன அப்படி விஷயமா வைங்கம்மா. அக்கா பார்க்க வர சொன்னாங்க? இந்த ஒரு நிமிஷமா வருவாங்கம்மா. இதோ இப்போ வந்துருவாங்க. ஆமா ஆமா. ரசத்தி, எல்லாரும் காப்பி தண்ணி சாப்பிட்டாங்க, நீ வந்து பேசுமா. எல்லாருக்கும் வணக்கம். நான் கூப்பிட்டதை மதிச்சு வந்த எல்லாருக்கும் நன்றி. ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதே போல இப்போ நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. நாம தான் இதை சரி பண்ணி ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போகணும். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். நம்ம நாட்டுல ரொம்ப பிரபலமான செப்பல் தயாரிக்கிற கம்பெனி ஆப்பிரிக்கன் கம்பெனில அவங்க அங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இங்க இருந்து 2 ரெப்ரசன்டேட்டிவ அங்க அனுப்பி வச்சாங்களாம். அவங்க 2 பேரும் போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசி ஒரு சர்வே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, அந்த நாட்டுல நாம பிசினஸ் பண்ணா நமக்கு பெரிய நஷ்டம் ஆகும்னு. அதையே இன்னொருத்தர் சொன்னாரு, அந்த நாட்டுல நம்ம பிசினஸ் பண்ணா இங்க கிடைக்கிற லாபத்தை விட பல மடங்கு அங்க கிடைக்கும்னு. காரணம் என்னன்னு 2 பேர்கிட்டயும் கேட்டா அதுக்கு 2 பேரும் ஒரே பதில தான் சொல்லியிருக்காங்க. அந்த காரணம் என்ன தெரியுமா? அங்க யாருமே செருப்பே போடுறது இல்லையா. ஒருத்தர் இங்க செருப்பு வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா இன்னொருத்தர் அதை அறிமுகப்படுத்தி வச்சா வியாபாரம் ஆகும்னு சொன்னாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நாம ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறோங்கிறதுலதான் வெற்றி தோல்வியும் அடங்கியிருக்கு. அதனால இப்ப நமக்கு வந்திருக்கிற பிரச்சனையை கூட நம்ம பாசிட்டிவா தான் பார்க்கணும். கஸ்டமர்ஸ் கேக்குற டைமுக்குள்ள நேர்மையாவும் சுத்தமாவும் பண்ணி கொடுக்கறோம். அதுதான் மக்கள் மத்தியில ராசாத்தி ஃபுட்ஸ்க்கு ஒரு மரியாதையை கொடுத்திருக்கு. இந்த நேரத்துல தான் நாம சோர்ந்து போகாம இருக்கணும். அதே நேரத்துல இனிமே ஒரு கம்பெனி பார்த்து அதுல எல்லாத்தையும் செட் பண்ணி வேலையை ஆரம்பிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. நல்லா யோசிச்சு பார்த்ததுல எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நாட்டுல இப்ப இருக்கிற நிலைமையில ஐடி கம்பெனி, அப்புறம் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்ல இருந்தே வேலை செய்யறதும் வீட்ல இருந்தே பசங்க பாடம் படிக்கிறதையும் நாம பாக்குறோம். அவங்க மட்டும்தான் அதை பண்ணணும்னு இல்ல, நாம கூட வீட்ல இருந்தே வேலை பார்க்கலாம். என்னால பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பும் வேணும். கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்குறோம்க்கா. கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம்க்கா. அது மட்டும் இல்லாம நீங்க வீட்ல இருந்து வேலை பார்த்தா நீங்க மட்டும் இல்லாம உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க கூட இந்த வேலையை பார்க்கலாம். உங்க வேலையும் இன்னும் ஈஸியா முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளமும் வரும். அது மட்டும் இல்ல, கம்பெனினா அதுக்கு வாடகை, கரண்ட் பில்லு,
அப்புறம் தண்ணி அது இதுன்னு நிறைய செலவாகும். அதுக்கு ஆகிற பணத்தையும் நீங்க வீட்ல இருந்து வேலை பார்க்கறதுனால அந்த செலவுக்கான காசையும் நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால நம்ம வீட்ல இருந்து வேலை பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா. பார்க்கலாம்க்கா. அது மட்டும் இல்ல, நம்ம தரமான காய்கறிகளை கொடுக்கறோம்னு நம்ம கம்பெனி மேல ஒரு மரியாதையும் இருக்கு. நாம காய்கறி எல்லாம் சுத்தமா நல்ல முறையில கட் பண்ணி கொடுக்கறோம்னு எல்லாரும் நம்மள நம்புறாங்க. நானும் உங்களை நம்புறேன். அக்கா, சுத்தத்தை பத்திலாம் நீங்க கவலையப்பட வேண்டாம். இந்த கம்பெனி மேல எங்களுக்கு மரியாதை ஜாஸ்தியாவே இருக்கு. நாங்கெல்லாம் வீட்ல இருந்தே வேலை செய்ய போறோம். கையில கிளவுஸ் மாட்டி தலையில கேப் போட்டு நல்ல சுத்தபத்தமா வேலை செஞ்சு தந்துடுறோம்க்கா. இதுக்காக நீங்க வீடு வீடா வந்து செக் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. உங்க மரியாதைய உங்க நம்பிக்கைய கண்டிப்பா நாங்க காப்பாத்துவோம்க்கா. கண்டிப்பா காப்பாத்துவோம்க்கா. சரி, அப்போ நாம அந்த வேலையை இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, எல்லாரும் பொறுப்படுங்க. உங்க வேலைக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கே அழகண்ணனும் சூப்பர்வைசரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரிங்கக்கா. வாங்க, நாங்க வாங்க. வரோம். எல்லாரும் வாங்க. போயிட்டு வாங்க. போங்க 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 போங்க. அக்கா, எங்க சப்போர்ட் எப்போ உங்களுக்கு ரொம்ப இருக்குங்க. தேங்க்ஸ். வரோம். ரசத்தி, நீ அசத்திட்டமா. ரசதி, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆமா ராசாத்தி, இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சரியான ஒரு முடிவெடுத்து பாத்தியா? சூப்பர். தேங்க்ஸ் அண்ணி. நானும் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். ஆனா இப்படி ஒரு அதிரடியான முடிவு சொன்ன பாரு, அருமை. ரசத்தி, சான்ஸே இல்லம்மா. இந்த மாதிரி ஒரு யோசனை யாருக்குமே வராது. இதாம்மா உன் திறமையே. ஆமா. அண்ணே, ரொம்ப புகழாதீங்க. இலக்கியாவை பார்த்துதான் எனக்கு இந்த யோசனையே வந்துச்சு. அவ வீட்ல இருந்தே கிளாஸ் அட்டென்ட் பண்றால, அதே மாதிரி நாமளும் ஏன் வேலை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். சரியா வரும்னு தோணுச்சு, அதான் பண்ணிட்டேன். ஏன்னா இளங்கண்ணே, நம்ம கூட தான் இலக்கியா படிச்சிட்டு இருந்ததை பார்த்தோம். ஆனா நம்ம யாருக்கும் இப்படி ஒரு யோசனை வரவே இல்லை பாருங்கண்ணே. எல்லாம் ராசாத்தி சொன்ன கதை மாதிரி தான். எல்லாம் பாக்குற பார்வையில தான் இருக்கு. ஆமால, ஆனா அந்த மரகதம்மாக்குத்தான் நம்ம ராசாத்தியோட திறமை புரியவே மாட்டேங்குதே. அவங்க பாக்குற விதம் அப்படி. அது தப்புன்னு சீக்கிரம் ராசாத்தி புரிய வைப்பாங்க. சரியா சொன்ன பொன்னி. சரி அண்ணே, நீங்க காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க உங்க வீட்ல கொடுத்துட்டு ஆ, வந்துடுறீங்களா? சரிம்மா, எடுத்துட்டு போய் சரி, போட்டுரு. வாங்க நாமளும் வேலையை அத்தை, பார்க்கலாம். வாங்க அத்தை. ம். நாம வேலையை பார்க்கலாம். ராசாத்தி இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இதை மாப்பிள்ளை கிட்ட சொன்னா நிச்சயம் அவன் சந்தோஷப்படுவான். சொல்றா, எதுக்கு ராசாத்தி இல்லைன்னு போய் சொன்ன? ராசாத்தி உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கா மாப்பிள்ள. அது மட்டும் இல்லாம ராசாத்தி இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கா மாப்பிள்ள. செம்ம ஐடியா மாப்பிள்ள, வேற லெவலு. என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள, இதுதான் மாப்பிள்ள நடந்துச்சு. நீயே சொல்ல, இந்த யோசனை யாருக்கு வரும்? யாருக்கும் வராது. ஆனா நம்ம ராசாத்திக்கு வரும். உண்மையிலேயே அவ திறமைசாலி தாண்டா. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ராசாத்தி இப்படி ஒரு முடிவெடுத்து கலக்கிட்டா. சரியா சொன்ன மாப்பிள்ள. எனக்கு இப்பவே அவ கூட பேசணும் போல இருக்குடா. எதுக்கு மாப்பிள்ள? தங்கச்சி என்ன ஒரு 4 டோஸ் விடுறதுக்கா? இங்க பாரு மாப்பிள்ள, ராசாத்தி இப்பவே வெறிகுண்ட வேங்கா மாதிரி இருக்கா. ஜெயிக்காம அடங்கவே மாட்டாடா. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, உன் மேல இருக்க கோவம் முழுக்க அவளை இப்போ ஒரு பத்திரகாளியாவே மாத்தி வச்சிருக்கு. இந்த நேரத்துல நீ எதையாவது தெரியாம பேச போய் அது உங்களுக்குள்ள ஏதாவது பெரிய சண்டையா இருப்பது மாப்பிள்ள. மாப்பிள்ள,
நான் அதனால தான் மாப்பிள்ள வேணான்னு சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிய. சரி விடு, எல்லாம் சரியாயிடும். ஆனால் ஒன்று மாப்பிள்ள, அந்த கண்மணி கண்ணுல இருந்து நீ தான் ராசாத்தியை பார்த்துக்கணும். டேய், இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாடா என்ன? டேய், ஏன் சொல்கிறேன்னா ராசாத்தி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ. அதோட இல்லாமல் அந்த கண்மணி சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவா. மாப்பிள்ள, கண்மணி இடைஞ்சல் பண்ணுவாங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. அதனால தான் சொல்கிறேன், அவள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீ கூடவே இருந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. ம், சரி மாப்பிள்ள. அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயமா? சொல்லு மாப்பிள்ள.